மக்களே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தேமுதிக பொதுச் செயலாளர் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னும் கூட்டணி யாருடன் அறிவிக்கல. ஆனால் அவரை சுற்றி எல்லாரும் பேசுகிற மாதிரியான சூழலை உருவாக்கி வச்சிருக்காரு. அப்புறம் விருப்ப மனுக்கள் பெறுகிற விஷயம், விருப்ப மனுக்கள் வாங்கின மனுக்களை திருப்பி கொடுக்குற விஷயம், அதெல்லாம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாருன்னு வச்சுங்களேன். தொடர்ச்சியாக விஜயகாந்த் பேரை வச்சுக்கிட்டு, அந்த கட்சியை வச்சுக்கிட்டு, விஜயகாந்த் உருவாக்கின அந்த கட்சியை வச்சுட்டு, விஜயகாந்த் பேரை வச்சுக்கிட்டு, விஜயகாந்தை கடவுளா மாற்றி, அவர் கடவுள்லாம் கிடையாதுங்க, அவர் மனுஷன்தான். மனுஷனை தெய்வமாலாம் ஆக்க முடியாது. ஆனால் நல்ல மனுஷன் விஜயகாந்த். அந்த மனிதருடைய உயிரோடு இந்த காலகட்டத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பழகியிருக்கேன். நல்ல மனிதர். அவர் கவனத்துக்கு போகிற எந்த தகவலாக இருந்தாலும் யாருக்கும் உதவின்னு அவர் கவனத்துக்கு போயிட்டா உடனடியாக செஞ்சிருவார். அவரை தேடி போனால் அது நடந்துடும். அந்த மாதிரியான ஒரு பெரிய வெளியில தெரியாத ஒரு வள்ளல் குணமுடையவர் தான் விஜயகாந்த். அவர் அதனாலதான் கருப்பு எம்ஜிஆர்லாம் சொன்னாங்க. கட்சி ஆரம்பிச்சது நல்லது செய்யதான். பல விஷயங்கள் அவர் சொன்ன விஷயங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் அந்த பேரை வைத்து கொண்டு அவர் மறைவுக்கு பின்னாடி, அவர் உடல்நல குறைவானவொடனே இவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. குடும்பம் உள்ள வந்துருச்சு. சுதீஷ், மச்சான் சுதீஷ், மனைவி பிரேமலதா, பையன் விஜய பிரபாகரன், இந்த 3 பேரும் கட்சிக்குள்ள வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த கட்சி அப்பவே தன்னுடைய சரிவை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. மிகப்பெரிய யானை பலத்தோடு இருந்த அந்த தேமுதிக கடைசியில இப்போ கழுத தேஞ்சு கட்டெருமாவும் பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இல்லை. யானை அப்படியே காணாம போயிட்டு இப்ப தேடுறாங்க. எங்க இருக்கு, என்னடா இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இங்க இருந்துச்சு, எங்க காணோன்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை எம்எல்ஏக்களை பெற்றார், யாரோடு அணி சேர்ந்துன்னா ஜெயலலிதா அம்மையாரோடு அந்த அதிமுகவோடு கூட்டணி வைத்து 29 இடத்துல ஜெயிச்ச ஒரு கட்சி, எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை தொடங்கிய 2வது தேர்தலிலேயே சந்தித்த கட்சி. கட்சி தொடங்கின 2வது தேர்தலிலேயே எதிர்கட்சி அந்தஸ்துன்ற லெவல்ல வந்த அந்த கட்சியினுடைய அந்த செல்வாக்கை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைத்த அந்த பெருமை பிரேமலதா அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கே சாரும். என்றைக்கு விஜயகாந்த் அவருடைய அந்த பூத உடலை அந்த மண்ணுக்குள்ள புதைச்சாங்களோ அன்னைக்கே தேமுதிகவை சேர்த்து அதுக்குள்ள போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த அவருடைய கனவாக இருந்த நேர்மையான அரசியல், அவர் கனவாக இருந்த நேர்மையான தேமுதிக, ஒரு நியாயமான ரசிகர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவர்களை ஒரு அந்த உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு நினைச்ச அந்த எல்லா விதத்தையும் அவர்கள் அந்த மண்ணோடு மண்ணாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ முழுக்க முழுக்க பதவி வெறி பிடித்தவர்கள், ஜால்ரா அடிக்கிறவங்க, பிரேமலதா வாழ்க, அந்நியார் வாழ்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பதவியெல்லாம் கிடைக்கும். வாரிசு அரசியலை பத்தி இவங்க பேசுவாங்க. இந்த குடும்பமே பூரா பதவிக்கு வந்திருக்கிற குடும்பம், பணத்துக்கு அலையிற குடும்பம்னு ஒட்டுமொத்தமா பல பேரும் அதற்கான பல விஷயங்களை பேசினாலும், ஆனா அதை பத்திலாம் கவலைப்படலைங்க, நாங்க தான் அப்படின்னு. விஜய் பிரபாகரன் கடந்த ஒரு மீட்டிங்ல சொல்லும்போது சொன்னார், நான் எம்எல்ஏ ஆவறதோ நான் எம்பி ஆவறதெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்க எம்எல்ஏ ஆகணும், நீங்க எம்பி ஆகணும்னு தொண்டர்களை பார்த்து அப்படியே அடிச்சார், அந்த பெல்ட் அடிச்சார். இதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப விருப்ப மனுக்களை இவங்க பிரேமலதா கொடுக்குறாங்க. நான் விருப்ப மனு வாங்கியிருந்தேன், இப்ப விருப்ப மனு முதல் விருப்ப மனுவை நான் கட்டுறேன், அது எங்க கட்சியினுடைய தலைவரா இருந்த கேப்டன் பேர்ல விருப்ப மனு கட்டுறேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. யாரை முட்டாளாக பாக்குறாங்க? தொண்டர்களை ஏமாத்த பாக்குறாங்க. இதுதான் சொல்றேன், இது பித்தலாட்ட அரசியல். இது நீங்க அவர் மீது உயர்ந்த மரியாதை எல்லாருக்கும். கேப்டன் இறந்து விட்டார், கேப்டன் இப்ப உயிரோடு இல்லை. அவர் மீது உயர்ந்த மரியாதை இருக்கு. உங்களுக்கு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கு, எனக்கு இருக்கு, நாட்டு மக்கள் எல்லாருக்குமே இருக்கு. விஜயகாந்த் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் இறந்தவர் பெயர்ல நான் ஒரு மனு போடுறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு மூட நம்பிக்கையை, எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனத்தை, பித்தலாட்டத்தை பிரேமலதா கொண்டு வருவார் பாருங்க. எவ்வளவு நாசுக்கு எடுத்துட்டு வர்றாரு பாருங்க. முதல் மனு கேப்டன் பேரில் நான் போடுகிறேன். அப்ப என்ன ஆகும்னா, உணர்ச்சி வசப்பட்டு இந்த தொண்டர்களா இருக்கிற கொஞ்சம் ஒரு அடிப்படைகள் இருக்கு, ஜால்ராக்கள், பதவி வேணும், பதவி வாங்கணும்னு நினைக்கிற எல்லாரும் அந்நியாரை இம்ப்ரெஸ் பண்ணோம்னா கேப்டன் பேர்ல மனு கட்டினா அந்நியார் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க போல இருக்கு. அப்ப நமக்கு பதவி ஈஸியா வாங்கிடலாம், பொதுச் செயலாளர் நம்ம ஈஸியா அவங்களுடைய அந்த கவனத்தை ஈர்த்து விடலாம் அப்படின்னு இந்த தாவேகா தற்குறி மாதிரி இங்க ஒரு தற்குறிகள் இருக்கு. இது சென்டிமெண்ட் தற்குறிகள். உருகி சென்டிமெண்ட் ஆகும். ஏன்னா அங்க அதை கோயில் ஆக்கிட்டாங்க, விஜயகாந்த் கோயில் ஆக்கிட்டாங்க. அந்த மண்டபம் இருந்த இடத்த, அது கட்சி ஆபீஸ் இல்லை இப்ப, அது விஜயகாந்தனுடைய
அங்கதான் அவருடைய சமாதி இருக்கு, அதனால அதை கோயில் ஆக்கிட்டாங்க. அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் மனிதர்களை நம்ம அப்படி ஏற்பது நல்லதுக்கு அல்ல. முழுக்க முழுக்க ஏதோ ஒரு வியாபார தந்திரம் இருந்தா, ஏதோ ஒரு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் அதை ஆரம்ப கட்டமாக அதை செஞ்சு வைப்பாங்க. அது பூரா டிராமா பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அந்த டிராமாவோட உச்சக்கட்ட நாடகம் தான் கேப்டன் பெயரில் மனு கொடுத்தது. அடுத்தது 2வது மனுன்னு எடுக்கிறாங்க. 2வது மனு வந்து பையன் மனு இருக்குது, விஜய பிரபாகர். உடனே டக்குன்னு அதை மறைச்சிட்டு மாத்திட்டு இவங்க மனு பிரேமலதா நான் பணம் கட்டுறேன் 2வது மனு. 3வது மனு எடுத்து பையன் கிட்ட கொடுக்குறாங்க, நீ வா நடுவில் வா, நீ வந்து மனு கொடு அப்படின்னு. குடும்ப கட்சி, இவங்களுக்கு தேவையானது பணம், அதிகாரம், செல்வாக்கு. ஆனா இவங்க போய் நின்னா ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். அதுக்கு விஜயகாந்த் பேரை யூஸ் பண்றாங்க. சரி, அது அவங்களுடைய கணவர் அவங்க அப்பா பேரை யூஸ் பண்ற தப்பு இல்லை, நம்மளும் அதுக்குள்ள வரல. ஆனால் அதை வைத்து வியாபாரமாக்க பேரை வச்சு நீங்க பயன்படுத்தலாம். வியாபாரமாக்குனீங்கன்னா, நாட்டு மக்களை ஏமாத்துனீங்கன்னா, உங்க ரசிகர்களை ஏமாத்துனீங்கன்னா, இன்னும் ரசிகர்கள் அவங்க விஜயகாந்த் மீது அளப்பரிய அன்பு வைத்திருக்கிறவர்கள். அவங்களை எப்படி ஏமாத்துறீங்கன்னா, பாத்தீங்களா விஜயகாந்த் பேர்லயே நான் கேப்டன் பேர்ல பணம் கட்டிட்டேன், கேப்டன் தான் நம்ம கட்சியை வழி நடத்துறாரு. மானசீகமாக சொல்வது வேறு, இது மக்களை ஏமாற்றுகிற முட்டாள்தனமான பித்தலாட்டு அரசியலினுடைய இன்னொரு வகை. இது எப்படி நம்ம வந்து ஏத்துக்கிறது? மக்கள் அதுக்கு தான் சரியான பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தேமுதிக விஜயகாந்த் இருந்த காலத்திலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தன் செல்வாக்கை இழந்து இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா இருக்கு. ஒரு ஹீரோவுடைய கட்சி ஜீரோவா இருக்கு. ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு எவன் தோத்தாலும் எவன் ஜெயிச்சாலும் கவலை இல்லை. நான் நிக்கணும், பிரேமலதாவுடைய கனவு. என் பையன் நிக்கணும், என் தம்பிக்கு எம்பி சீட்டு வாங்கணும், எம்பி சீட்டு வாங்கி ராஜ்யசபா சீட்டு வாங்கி மத்திய மந்திரி ஆகணும். தன்னுடைய அடிப்படைகளா இருக்கிற ஜால்ராக்களுக்கு ஒரு 2 சீட்டை கொடுத்துட்டு காசு வாங்கணும், பெரும் தொகை, கோடிகள்ல பெரும் தொகை வாங்கணும். ஆனா நாங்க ஒண்ணுமே இல்லை, எங்க கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாம் போயிருச்சுன்னு மக்கள்கிட்ட நாடகம் ஆகணும். அதுவும் தொண்டர்களை நம்ப வைக்கணும், பரிதாப உணர்ச்சியை ஏற்படுத்தணும். இதெல்லாம் வந்து பிரேமலதாவுடைய மிகப்பெரிய திட்டங்கள்ல, பல திட்டங்கள்ல இது ஒரு திட்டம். நமக்கு வந்து இந்த கட்சியை குறித்து பேசுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நேர்மையான அரசியலை பண்ணாங்கன்னா அவங்களை நம்ம வந்து வாழ்த்தலாம், பாராட்டலாம், வரவேற்கலாம். அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து நம்ம வந்து பொது வழியில நாமளே வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். விஜயகாந்த் மறைவுக்கு பின்னாடி இந்த கட்சி இன்னைக்கு வரைக்கும், நான் பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் எந்த மக்கள் போராட்டங்களில் தேமுதிக கலந்துக்கிச்சு சொல்லுங்க? யாருக்காவது தெரியுமா? இந்த பிரச்சனைக்கு இவங்க வந்து கோல் கொடுத்தாங்க, இந்த பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, இந்த பிரச்சனையை வந்து சாலை மறியல் பண்ணாங்க, இல்லை இந்த பிரச்சனைக்காக அவங்க வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க, அரசுக்கு கோரிக்கை வைத்தாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா? தேர்தல் நெருங்க வந்த உடனே எல்லா பக்கமும் பேரம் பேசுறது, நானா பேசுறதே இல்லைன்னு சொல்றது. முதல்ல வந்து முதல் அமைச்சர் வந்து பேண்ட் போட்டாருன்னு அவர் கை நடுங்குது, அதனால பேண்ட்டுக்குள்ள கை விட்டுக்கிறாருன்னு ஒரு ஆபாசமாக பேசியவர் தான் பிரேமலதா விஜயகாந்த். ஆனால் இவருடைய கணவராக இருந்த மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் உடல்நல குறைவால கையை தூக்கவே முடியாத இருந்தார். இவங்க தான் அவரை வந்து பொம்மை மாதிரி யூஸ் பண்ணாங்க, செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி யூஸ் பண்ணாங்க. எவ்வளவு கண்ணீர் வந்தது, எவ்வளவு கவலை அடைந்தோம். விஜயகாந்தை நேசிக்கிற எல்லாருக்குமே கவலை இருந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து பதவிக்காக அந்த மனுஷனை பாவம் நிம்மதியா இருக்க விடாம வீல் சேர்ல தள்ளிட்டு வந்து நாசம் பண்றாங்களே அப்படின்னு நமக்கு வெறி வந்தது. இவங்க தான் சொன்னாங்க, முதலமைச்சர் அவருக்கு வந்து நிக்க முடியல, நடக்க முடியல, கை நடுங்குது, அதனால பேண்ட்டுக்குள்ள விட்டுக்கிறார் அப்படின்னு ஒரு பெண் பேசக்கூடாத விஷயத்தெல்லாம் பேசுறாங்க. இது கேட்டா கட்சி தலைவர், இவங்க பொதுச் செயலாளர். என்ன வெண்ணைய பொதுச் செயலாளர் எனக்கு புரியல. தரங்கட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயோ எலெக்ஷன் வருது, இப்ப நம்ம ராஜ்யசபா சீட் கேட்கிறோமே, அப்படியே மெதுவா வந்து திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்தவர் படிப்படியாக அதை அப்படியே குறைச்சிக்கிட்டு வந்து இல்ல அப்படியே பேலன்ஸா பண்ணிட்டு, எப்படிங்க தமிழ்நாடு அரசு செயல்பாடு இருக்கு அப்படின்னா எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படின்னா 50 மார்க். 50 மார்க் என்ன தெரியுமா? மானங்கட்ட மார்க். அது 50 மார்க்ன்றது விஜயகாந்த் நம்ம பிரேமலதா கொடுக்குற மார்க். ஏன் தெரியுமா? மதில் மேல் பூனை மாதிரி 50. நான் இப்படியும் விழுவேன், இல்ல இப்படியும் விழுவேன். எந்த பக்கம்? ஏன்னா அந்த பக்கம் வந்து அதிமுகவையும் ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க, எடப்பாடி கிட்டே ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, எடப்பாடியோட தூதுவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை, திமுக கிட்ட பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் பிஜேபி கிட்ட பேச்சுவார்த்தை. 2 கட்சியும் டோரை க்ளோஸ் பண்ணிடுச்சு.
இதெல்லாம் தெரிஞ்சு இப்போ விருப்ப மனுக்கள்ல டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இது பூரா டிராமாங்க. இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இதெல்லாம் பூரா ஏமாத்து வேலை. ஏதோ ஒரு கட்சியில போய் காசு வாங்கிட்டு நிக்க போறாங்க, கடைசியில போய் அதுதான் செய்ய போறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த டிராமானா, எல்லாருக்கும் தெரியும் விருப்ப மனுக்களை கொடுப்பது கட்சியினர் ஆர்வமோடு வந்து கொடுக்கறது தான் முதல். ஆனா இவங்க கொடுக்குறாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கொடுப்பாங்க அப்படின்னு அங்க ஆளே இல்லாம சொல்லுவாங்கல்ல, ஆளே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்திட்டு இருக்க மாதிரி வெறிச்சோடி இருக்காங்க. மனு வாங்க எவனும் வரவே இல்லை. ஆனா அதற்கு ஒரு அடிச்சு விட்டாங்க பாருங்க. அது காது கேட்டா அது அஷ்டமி, அது நவமி, இது அது ஜோசியம் பாக்குறோம், எல்லாம் பாக்குறீங்க. ரைட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாம் பாக்குறீங்க. ஆனா அன்னைக்கே அவங்க மனு கொடுக்குறவங்க உட்காந்துருந்தாங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும். யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா, மனு வாங்க மாட்டாங்களா? அப்படியே ஈயடிக்குதுங்க. யாருமே ஆர்வம் காட்டல. ஏன்னா இந்த மாதிரி பண்ற எல்லா பித்தலாட்டம் வெளியே தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நம்மளை வச்சுக்கிட்டு 2 கட்சிக்கிட்டையும் பேரம் பேசிட்டு இருக்கு. இங்க சொன்ன அங்க பேசுது, அங்க சொன்ன இங்க பேசுது. அதனால நம்ம எதுக்கிடா தேவை, நமக்கு சீட்டு கிடைக்க போறது இல்ல. 234 தொகுதியில தேமுதிக நிக்க போறதும் கிடையாது. பாண்டிச்சேரியில 30 தொகுதியில நிக்க போறது கிடையாது. கலெக்ஷன் பண்ண பாக்குது இந்த அம்மா. நாம ஏன் தேவையில்லாம பணம் கட்டணும்னு பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள், பெரும்பாலான நிர்வாகிகள் பணம் கட்ட வரல, ஆர்வம் இல்லை. இந்த ஆர்வத்தை தூண்டுவதற்காக டிராமா பண்ணிக்கிறாங்க. அந்த டிராமாவுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் இந்த விருப்ப மனு டிராமாலாம். கேப்டன் பேர்ல பணம் கட்டிட்டேன் அப்படின்றதெல்லாம். சரி, கேப்டன் பேர்ல பணம் கட்டிட்டீங்க, அவருக்கு சீட்டு ஒதுக்கிறீங்க, யார் நிப்பாங்க? அப்ப அது பித்தலாட்டம் தானே, மோசடி தானே, அந்த ரசிகர்களை தொண்டர்களை ஏமாத்துகிற வேலை தானே. கேப்டன் பேர்ல நான் உறுதிமொழி எடுக்கிறேன், தப்பில்லை. கேப்டன் என்னை வழி நடத்துறாரு, நீங்க என்ன ஜெயிக்க வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறது தப்பு இல்லை. கேப்டன் பேர்ல வந்து மனு போடுறது இருக்குல்ல. நடைமுறைக்கு எது நடக்காதோ அதையெல்லாம் சொல்லி மக்களை மடை மாத்தி அவர்கள் மீது வந்து ஒரு இது என்ன சென்டிமெண்டா டச் பண்றது. மறைந்து விட்ட, மரணம் அடைந்த, இறந்து போன அவர் பெயரில் ஒரு மனு போட்டு யாரை ஏமாற்றுகிறார் பிரேமலதானா? அவரை நம்பி இருக்கிற விஜயகாந்த் பெயரை சொல்லி அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற தொண்டர்களையும் ரசிகர்களையும் பிரேமலதாவும் அந்த குடும்பமும் மொத்தமா மிளகா அரைச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இது என்ன நடக்குது அப்படின்றத. என்னைக்குதான் கூட்டணி முடிவு பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். உண்மையிலேயே அவங்களுக்கு கூட்டணியே தேவையில்லைங்க. 234 தொகுதி மனு வாங்கிட்டு தைரியமா நிக்கிறதுக்கு நின்னாங்கன்னா அப்ப பிரேமலதா விஜயகாந்த் குறித்து நம்ம வந்து உண்மையா கட்ஸ் உள்ள பெண்மணி, அவங்க ஒரு பெண் தலைமை என்பது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பாராட்டி பேசலாம். தனியா நிப்பாங்களா? வாய்ப்பு இருக்கா? யோசித்து பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பாக அமையும்.